ஒரு பக்கம் பாக்கியா பழனிசாமியுடைய கடையை திறந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி, அவர் வேற இனிமேல் நம்ம ஒன்றா தான் வளரப்போகிறோம், பெருசாக போகிறோம்னு சொல்ல, அவருடைய அக்கா வேற நீங்கள் நெருக்கமாயிட்டீங்கலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது செல்வி எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் அந்த குடும்பமே அதே எண்ணத்தில் தான் இருப்பாங்க போல, எப்படியும் சீக்கிரமாக டும் 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 அப்படின்ட்டு பாக்கியா பழனிசாமி கல்யாணம் நடந்துடும் போல நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கோபி நல்ல பேர் வாங்குறோம், நல்லா சூப்பராக உழைக்கிறோம் அப்படின்ட்டு ராத்திரி பகலாக எந்திரிச்சு வீட்டை பார்த்துக்க, கடையை பார்த்துக்க, அவங்க அம்மாவை பார்த்துக்க எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் பார்த்துக்க வேண்டிய கர்ப்பிணி பெண்ணான தன்னுடைய மனைவியை, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியை ஒதுக்கி வச்சிடறாரு. அவங்க அப்படியே கடுப்போட இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற பாக்கியாலாம் செமையா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவரால் இந்த கம்பெனியே ஒழுங்காக அந்த ஹோட்டல் இந்த கிச்சனையே மேனேஜ் பண்ண முடியல, திட்டு வாங்கிட்டே இருக்காரு நிறைய கிளைண்ட் கிட்ட. இந்த செஃப் வேற என்னைக்காவது நாளைக்கு எப்போ கிளம்பி போவார்னு தெரியல. அதனால பாக்கியா கிட்ட போயிட்டு ஐடியா சொல்லு, எப்படி சீக்கிரட் என்ன எல்லாத்தையும் செய்யறதுக்குன்னா, போயாயோ நீ தான் பெரிய அறிவாளியாச்சு அப்படின்னு அவங்க வேற மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கதைங்கிறத சொல்லுங்க.